சுதந்திர இந்தியாவில் 2 தத்துவங்கள் தமிழ்நாட்டில் வேரோடின. ஒன்று தேசிய தத்துவம், இன்னொன்று திராவிட தத்துவம். தேசியம் இந்தியாவை முன்வைத்தது, திராவிடம் திராவிடத்தை முன்வைத்தது. தேசியம் மும்மொழி கொள்கையை முன்வைத்தது, திராவிடம் இருமொழி கொள்கையை முன்வைத்தது. தேசியம் அனைத்து தெய்வங்களையும் பாடியது, திராவிடம் ஒன்றே குலம் ஒருவரே தேவர் என்றது. தேசியம் பாரதியை உயர்த்தி பிடித்தது, திராவிடம் பார்த்தது. தேசியத்திற்கு எல்லாம் கிடைத்து விட்டது, ஒரு கவிஞன் கிடைக்க வேண்டாமா? திரும்பி திரும்பி பார்த்தது, ஒரே ஒரு கவிஞன் கிடைத்தான். பாரதிக்கு இணையாக தேசியத்தை உயர்த்தி பிடித்த பொழுது திராவிடத்தை உயர்த்தி பிடிப்பதற்கு ஒரே ஒரு கவிஞன், புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் முன்வைக்கப்பட்டார். ஒரு பெரிய வெற்றிடத்தை ஈடு செய்வதற்கு, ஒரு பெரிய வெற்றிடத்தை நிரப்புவதற்கு, தமிழர்களின் குறைகளை போக்குவதற்கு அவர் செய்தார். நம் நண்பர்களே, பாரதிதாசனுடைய பாடல்களை, கருத்துக்களை, எண்ணங்களை, சிந்தனைகளை மக்களுக்கு கொண்டு சென்றதில் என் தமிழாசான் முத்தமிழறிஞர் கலைஞரை போல இன்னொருவர் இந்த மண்ணில் இல்லை என்று நான் 1000 கோயில்களில் சத்தியம் செய்வேன். ஏனென்று சொன்னால், பாவேந்தருடைய வார்த்தைகளை உள்வாங்கி திரைப்படங்களில் பயன்படுத்தி பாவேந்தருக்கு பெருமை சேர்த்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பராகிவிட்டார் ஓர் நொடிக்குள், ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆய்விடுவார் உணரப்பா அண்ணி. இது எல்லோருக்கும் என்ன தெரியும்? பராசக்தியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பேசிய வசனம் என்று தெரியும். எத்தனை பேருக்கு இதன் மூலம் இந்த கவிதை எழுதிய ஆசான் பாவேந்தர் பாரதிதாசன் என்று தெரியும்? இது அழகான வசனமாயிற்றே, எழுதியவர் யார் என்று தேடி போய் பாவேந்தர் பாரதிதாசனுக்கு வணக்கம் சொன்ன தமிழ் கூட்டம் இருந்தது. பாவேந்தரை திரைக்குறைத்துக்குள்ளே அழைத்து சென்று தமிழ் மக்களுக்கு இன்னும் வெளிச்சம் போட்டவர் கலைஞர் அவர்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.